லிப்ஸ்டிக் ஆனால் பாருங்க யூஸ் பண்ண வச்சிருக்கேன் எல்லாமே. சும்மா வந்து பேருக்கெல்லாம் வாங்கி எல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் வச்சிருக்கணும், சேஃபுக்கு எல்லாம் வச்சிருப்பேன். லிப்ஸ்டிக்கே போட மாட்டேன். நான் கடைக்கு போனால் ஒன்றா எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். கேட்க மாட்டேன், நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிடுவாங்க. இது ரெண்டுமே துபாயில் தான் வாங்கினது. டர்மா கலர் ஃபவுண்டேஷன் க்ரீம் தான். பிம்பிள்ஸ் எல்லாம் வந்தால் பிம்பிள்ஸ் மேட்ச் பண்ண போடுவேன். ப்ளஷ் பாருங்க இது யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஹைலைட்டை மட்டும் எடுத்து மாதிரி எழுதி போட்டுருவேன். ஓகே, இந்த மேக்கப்னு சொல்கிற போது இப்போ நீங்கள் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஏதாவது பியூட்டி டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் பியூட்டியாங்க. ஆமாம், பொண்ணுங்க எல்லாமே அழகா இருப்பாங்க, பசங்களும் ஒரு ஒரு மாசா அழகா இருப்பாங்க. பெற்றவங்களுக்கு நன்றி சொல்லுங்க டெய்லி. மேக்கப் தாண்டி ஸ்கின் கேர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அம்மா வந்து இதெல்லாம் வந்து இழுத்து உட்கார வச்சு நான் பண்ணிட்டு வாங்க இந்த வேலையெல்லாம். நான் வந்து நிறைய ஸ்க்ரப் வாங்கி வச்சிருப்பேன். அம்மா க்ரியேட்லேருந்து ஒரு இது வாங்கி வச்சிருப்பேன். அதெல்லாம் தூக்கி போட்டு அந்த பக்கம் அந்த ஸ்க்ரப் எடுத்து தேய்ப்பாங்க. நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். இந்தியன் மாமன் பண்ணிட்டாங்க. நல்லா வடிவ தேய்ப்பாங்கல்ல, போட்டு நல்லா தேய்ந்து. அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. இன்னைக்கு நம்ம கூட வந்து செஷ்விதா ராஜ் அவர்கள் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் செஷ்விதா ராஜூஸ் மேக்கப் கிட்னு சொல்லலாம். இல்லை ஓகே, என்ன பார்க்கணுமா? ஆமா கண்டிப்பா. இங்க பாருங்க, இது கூட அவுக்கல. இப்ப டேக் எல்லாம் பிரிக்காம வச்சிருக்கேன். ஓகே, டேக் ஓபன் பண்ணாம வச்சிருக்கீங்க. இந்த பேக் பேக் பின்னாடி பாக்கும்போதெல்லாம் ச்சே நான் வாங்கிருக்கேன் அழகு பார்க்கணும். ஸ்பெஷல் ஒன் வந்து gift பண்ணதா? gift எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து நான் எல்லாம் என் வீட்ல ஒரு சின்ன இது ஒரு ஒரு பொம்மை வாங்கினா கூட வந்து கவர் பிடிக்காம வச்சிருப்பேன். அந்த கவர் எடுத்து வச்சிருப்பேன் நான். ஏன்னா அழுக்க ஆக கூடாது, எதுவும் டேமேஜ் ஆக கூடாது, பார்த்து வச்சிருப்பேன் நான். லிப் மாஸ்க் சொல்லிருக்கீங்க. சோ இது எவ்ளோ ரேஞ்ச்? சத்தியமா தெரியாது. நான் எல்லாம் ஒரே வாட்டில ஒண்ணா வாங்குனது தான். லிப் மாஸ்க் வந்து ஓகே, இது வந்து துபாயில வாங்குனேன் நான். இங்கேயும் கொஞ்சம் காஸ்ட்லியா தானே இருக்கும்? இல்லங்க, கம்மியா தான் இருக்கும். அந்த கம்மி எவ்வளவு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் ஒரு 300-500 தெரியலங்க, எனக்கு சத்தியமா தெரியல. 500 இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க சொன்னா நீங்க வந்து நான் எல்லாம் எழுதிட்டு எடுத்துறேன். துபாய் காசுக்கு சொல்றீங்களா இல்ல இந்தியா காசுக்கு? இல்ல இந்தியா காசுக்கு. ஓகே ஓகே, 50 dirhams இருக்கும். ஓகே எஸ் 1000 வெச்சுக்கோங்க. 50 தான். நெக்ஸ்ட் வேற என்ன ப்ராடக்ட்? பிரஷஸ் இருக்கு நிறைய. இதெல்லாமே துபாயில இருந்து. இது வந்து யூகே. எங்க ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கிட்டு சொன்னேன். இங்க என்ன தெரியுமா, பெரிய இடம் போல அங்கங்க கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சுக்கிட்டு இது நினைப்பேன். வீட்ல எல்லாமே யூனிக்கா இருக்கு. என் வீட்ல திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யூனிக்கா வச்சுக்கலாம்னு நினைச்சு கஷ்டப்பட்டு கெஞ்சி கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்கன்னா எனக்காக சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருது. இதெல்லாம் இந்த மாதிரி தான். இதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்ச் மேம்? தெரியலையே, தெரியல. சத்தியமா எனக்கு பிரைஸ் தெரியாது. நான் வந்து பல்கா உனக்கு கொடுத்த அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்ல போயிட்டு அவங்க கிட்ட. துபாயில மட்டும் நானா போய் வாங்கினதா எனக்கு தெரியுது கொஞ்சம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆன்லைன்ங்க. நைகா. அது என்ன ப்ராடக்ட்? ஸ்விஸ் பியூட்டி. ஓகே, அது மஸ்காரா ஐ ஷேடோவா இல்ல என்னன்னு? லிப்ஸ்டிக். ஓகே, லிப்ஸ்டிக் ஆனா பாருங்க யூஸ் பண்ண வச்சிருக்கேன் எல்லாமே. ஆமா, சும்மா வந்து பேருக்கெல்லாம் வாங்கி எல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் வச்சிருக்கணும், சேஃபுக்கு எல்லாம் வச்சிருப்பேன். லிப்ஸ்டிக்கே போட மாட்டேன் நான். பாருங்க லிப்ஸ்டிக்கே போடல இப்ப நான். இது மஸ்காரா கண்டிப்பா நான் போடுவேன். என்னோட ஃபேவரட் மஸ்காரா இது. இது என்ன பிராண்ட்? பெல்லா கிளாம் அண்ட் ஆயில். இது ஒரு பிரைஸ் ரேஞ்ச் மேம்? போடலையே, தெரியல. இதெல்லாம் எப்பயும் வாங்குனது அதெல்லாம். இது ஒரு அப்ராக்ஸிமேட் ரேட் மட்டும் சொல்லுங்க. சுத்தமா தெரியலையா? 0 நான் வாங்கினா ஒண்ணா வாங்கிடுவேன். கடைக்கு போக மாட்டேன். கடைக்கு போனா ஒண்ணா எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். கேட்க மாட்டேன், நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன். இது ரெண்டுமே துபாயில தான் வாங்கினது. அப்புறம் இது ஒரு மேக்கப் பண்ண எனக்கு வாங்கிட்டு கொடுத்தாங்க. என்ன பேர் ஜான் அப்படின்னு. மாய்ஸ்சரைசரா? இல்ல டர்மா கலர் ஃபவுண்டேஷன் க்ரீம் தான். பிம்பிள்ஸ் எல்லாம் வந்தா பிம்பிள்ஸ் மேட்ச் பண்ண போடுவேன். இது அவ்வளவுதான். இது வந்து ப்ளஷ், ஹைலைட்டர் ப்ளஷ் எல்லாமே. இது வந்து இது வச்சிருக்கேன் பாருங்க, இது யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். ஹைலைட்டை மட்டும் எடுத்து மாதிரி எழுதி போட்டுருவேன். இது சேம்பர் அப்படி. இது ஞாபகம் இருக்கு எனக்கு. இது வந்து 1500. இதோட ரேட் தெரிஞ்சிருக்கேன். இது பார்த்து வாங்கினேன். இது ஒண்ணு மட்டும். மத்தபடி அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. லிப் கிளாஸ் இருக்கு. பெருசா பண்ண மாட்டீங்க. இந்த சன்ஸ்கிரீன் வந்து மாண்டேட்டரியா போட்டே ஆகணும்ன்ற மாதிரிலாம் இப்போ சோஷியல் மீடியால சொல்லிட்டே இருக்காங்களே. ஆமா, அந்த மாதிரி போடணும். ஆனா போட்டு ரொம்ப தேய்க்க கூடாது. வந்து ஒரு எதுவுமே க்ரீம்ஸ் எப்பவுமே அது கெமிக்கல் தானே. க்ரீம்னா கெமிக்கல் தானே அதுல இருக்கும். ரொம்ப போடாம நம்ம வந்து மோஸ்ட்லி சன் அவாய்ட் பண்ணிக்கிட்டு, சன்ல போனா கூட கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் லைட்டா போட்டுட்டு பிளஸ் சன்ஸ்கிரீன் போட்டு போனா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஸ்கின் கவர் பண்ணுங்க. ஒரு மாஸ்க் மாதிரி ஏதாச்சும் போட்டு போனா கூட ஓகே தான். ஓகே, ரொம்ப எல்லாம் நான் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் தான் நீங்க உங்க கூட கேரி பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன ப்ராடக்ட்ஸ் சொல்வீங்க? காஜல், மஸ்காரா, லிப் பாம். இது 3 தான். இது வந்து மேண்டேட்டரி எனக்கு எப்பவுமே இருக்கணும். ஓகே, அது 3 மட்டும் எப்பவுமே நான் போடுவேன்.
ஓகே. நீங்க என்ன மாதிரி டைப் மேம்? லிப்ஸ்டிக்ஸ் வந்து சில பேருக்கு வந்து டார்க் ஷேட்ஸ்லாம் பிடிக்கும். சில பேருக்கு வந்து நியூட் ஷேட்லாம் பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு? ஓகே. எனக்கு வந்து Actually என் நீங்க என் லிப்ஸ்டிக்கே ஃபேஸ் போடல. லிப்ஸ்டிக் போடல. ஃபேஸ் பார்த்தா கண்ணு, லிப்ஸ் ஆ. பெருசா இருக்கும். நான் என்ன போட்டாலுமே எடுத்து அப்படியே பளிச்சுன்னு அடிக்கிற மாரி இருக்கும் மத்தவங்களுக்கு. அதனால நான் இது ஐ ஷேடோ போட மாட்டேன். லிப்ஸ்டிக் போட மாட்டேன். லிப் பால்ம் போடுவேன். அது மஸ்காரா, ஐலைனர் மட்டும் நான் எப்பவுமே போடுவேன். நான் மித்ததெல்லாம் அந்த கிரீம், ப்ளஷ் போட மாட்டேன். ஓகே. ஏன்னா அதெல்லாம் போட்டா எனக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். இதுவே எனக்கு இது நேச்சுரலா. பிடிச்சிருக்கு, இதே அழகா இருக்குன்னு தோணும். ஐ ஷேடோ உங்க வந்து கண்ணு குட்டியா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. கண்ணு மூணு ஆமா. எனக்கெல்லாம் கண்ணு பெருசா இருக்கா, நான் போட்டதும் வந்து என் மூஞ்சில அது மட்டும் தான் பெருசா தெரியும். அதனால அத நான் அவாய்ட் மார்கன் பண்ணிடுவேன். மூவிலயே உங்க கண்ணு பார்த்து தானே நெக்ஸ்ட் ஆமா, அங்க ஆமா. தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது ஆமா. இல்லையா? யா. அவரு டைரக்டரும் என் கண்ண பார்த்து தான் கேஸ்ட் பண்ணது என்ன. ஓகே. ஆமா. அவரு வந்து ஒரு பெக்யூலரான ஒரு டைப். வந்து எல்லா கேஸ்டிங்குமே கண்ண பார்த்து பண்ணியிருப்பாரு. அது வெண்ணிலா கேரக்டருக்கு மட்டும் இந்த மாரி கண்ணு வேணும்னு சொல்லி அவர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க என் கண்ண அப்படின்னு நான் அப்பாடா நல்லா நல்லா இருக்கே வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே. இந்த மேக்கப்ன்னு சொல்றம்போது, இப்போ நீங்க வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஏதாவது பியூட்டி டிப்ஸ் குடுக்கணும் அப்டின்னா என்ன சொல்லுவீங்க? இத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் வந்து நான் பியூட்டி அழகா அங்க, நான் பியூட்டி அங்க. ஆமா. டிப்ஸ் 3 டைம் குடுக்குற சொல்லவா? அளவுக்கு என்னங்க இருக்குங்க? ஒண்ணுமே இல்ல. டிப்ஸ் ஒண்ணுமே இல்ல. என்ன மாய்ஸ்சரைசர் போடுங்க. நல்லா ஸ்கின் ட்ரை ஆகாம பார்த்துக்கோங்க. ஓகே. சன்ஸ்கிரீன் போடுங்க. அவ்வளவுதான். ஏதாவது ஆ தண்ணி நல்ல தண்ணி மட்டும் ஏன் நல்லா நான் கேட்டேன்னா, குடிச்சிருங்க. நயன்தாரா மேம்லாம் சொல்லுவாங்க, ஐப்ரோஸ வந்து நீங்க திக்கனா வச்சுக்கிட்டாலே ரொம்ப அழகா தெரிவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்க சைட்லருந்து ஏதாவது? ஐப்ரோ எனக்கு திக்கா தான் இருக்கு ஆல்ரெடி. அதுதான் அதனால கேட்டேன். இல்ல அது ஒரு பிளஸ் தான் ஆக்சுவலி. ஓகே. ஐப்ரோ கண்ணு வந்து அது வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து டக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கண்ணு தான் பார்ப்போம். நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்க. நான்லாம் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பார்த்தா ஒரு கண்ணு தான் பார்ப்பேன். ஓகே. அது வந்து கண்ணு, ஐப்ரோ பெருசா இருந்தா அழகா இருக்கும். அது உண்மதான். நயன்தாரா மேம் கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். நல்ல நல்ல பெருசா அதான் ஒரு ஐப்ரோ. 3 டிப்ஸ் சொன்னீங்கன்னா, டிப்ஸ் கண்ணு பத்தியா? அழகு நீங்க பத்தியா? ஃபாலோ பண்ற ஏதாவது ஒண்ணு. நான் எதுவும் ஃபாலோ பண்ணலங்க. எதுவும் இல்லையா? ஃபாலோ பண்ணல. யாரும் இன்ஸ்பிரேஷன் எதுவும் கிடையாது. எனக்கு அம்மா வந்து அழகா என்ன வந்து பெத்திருக்காங்க. அதனால என் அம்மாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே. நீங்களும் உங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாமே கண்டிப்பா, அழகுதான். கண்டிப்பா. பொண்ணுங்க எல்லாமே அழகா இருப்பாங்க. பசங்களும் ஒரு ஒரு மாசா கலகலன்னு அழகா இருப்பாங்க. அதான் பெற்றவங்களுக்கு நன்றி சொல்லுங்க டெய்லி. நீங்க அழகாயிட்டே போவீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே. இந்த கருத்து. நல்லா இருக்குல்ல இது? ரொம்பவே திடீர்னு நல்லா இருக்கு. வருது பாருங்க இதுமாரிலாம். ஓகே. இந்த மேக்கப் தாண்டி ஸ்கின் கேர் அப்டின்னா நீங்க என்ன பண்றீங்க? தண்ணி உங்க நல்லா ஃபேஸ்க்கு. குடிப்பேன். ஓகே. நல்லா தண்ணி குடிப்பேன். இந்த ஹோம் இந்த ரெமெடிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த எங்க அம்மா மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த அரிசி மாவு அரிசி மாவும், கடல பருப்பு தக்காளி அந்த தக்காளி மாரிலாம் சொல்லுவாங்க. போட்டு லெமன் கொஞ்சம் போட்டு நல்லா தேன் ஸ்க்ரப் மாரி தேய்ப்பாங்க. நான் ஓகே. வந்து நெறைய ஸ்க்ரப் வாங்கி வச்சிருப்பேன். எங்க அம்மா ட்ரீஹெட்லேருந்து ஒரு இது வாங்கி வச்சிருப்பேன். அதெல்லாம் தூக்கி போட்டு அந்த பக்கம் அந்த ஸ்க்ரப் எடுத்து தேய்ப்பாங்க. நல்லா இருக்கும். நல்லா சாஃப்ட்டா இருக்கும் டிப்பிக்கல் நல்லா. இந்தியன் மாம்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. நல்லா இந்த வடிவல் தேய்ப்பாங்கல்ல போட்டு நல்லா தேய்ந்து அந்த மாரி தேய்ச்சு விட்டுருவாங்க எங்க அம்மா போட்டுன்னு. ஓகே. அது ஒரு எங்க அம்மா வந்து எப்பவுமே பண்ற ஒரு விஷயம் எனக்கு. அது கண்ணுக்கு எண்ணெய் ஊத்துவாங்க. கண்ணுக்கு, தலைக்கெல்லாம் எண்ணெய் வைப்பாங்க. கண்ணுக்கு எண்ணெய் ஊத்துவாங்களா? ஆமா. எது? நல்லெண்ணெய். ஓகே. அந்த ஹீட் வந்து கூலிங்க்காக. கூலிங்க்காக பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஹீட்டா சொல்லிட்டு, பிம்பிள்ஸ் எல்லாம் வராம இருக்க, கண்ணுக்கு, காதுக்கு, தலைக்கு வைப்பாங்க. அம்மா வந்து இதெல்லாம் வந்து இழுத்து உட்கார வச்சு என்ன பண்ணி விட்டுருவாங்க இந்த வேலையெல்லாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்தா எங்க அம்மா தான் பண்ணுவாங்க எனக்கு பெங்களூர்லேருந்து வந்தா. ஸோ இந்த மாரி. ஓகே. இப்போ நீங்க வந்து கன்டினியூஸா வந்து நெறைய ஷூட்ஸ்லாம் இப்போ அது மார்கனுடைய பெரிய ஹிட்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நெறைய கால் ஷீட்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா? இன்னும் இல்லங்க. ஆனா வரும்னு நெனைக்கிறேன். அப்படியா? லைக் கண்டிப்பா. வந்திருக்கு. ஆனா ஓகே. நம்ம எதிர்பார்க்குற மாரி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குடுங்களேன். அப்படி அந்த மாரி இல்ல. ஓகே. ம். ஸோ இந்த மாரி கன்டினியூஸா ஷூட்ஸ்லாம் போயிட்டு நெறைய மேக்கப்ஸ்லாம் நீங்க போடுற மாரி இருக்கும் இல்லையா? அத ரிமூவ் பண்றதுக்கு எந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்றீங்க? நான் சில நான் பேர் கோகோனட் பரமசிவன் ஆயில்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுல நான் மேக்கப் சுத்தமா போட்டுருக்கவே மாட்டேன். ஏன்னா சுகுமார் சார் வந்து மேக்கப் லிப் பாம் போடுறதுல ஃபர்ஸ்ட் போய் அழிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. லிப் ஓ! பாம் கூட போட மாட்டேன். காஜல் மட்டும் நான் போடுவேன். இதுலயும் அவ்வளவுதான். மார்கல்ல நான் வந்து டல் டல் மேக்கப் போட்டிருப்பேன் நெறைய ம். இதுல. பட் பிளஸ் நார்மல் இந்த லுக்ல இருந்திருப்பேன். மேக்கப் பெருசா நான் போட மாட்டேன். அதனால எனக்கு வந்து அது வந்து பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணும் என் ஸ்கின்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் மேக்கப் போட்டேன்னா அது எப்படின்னு தெரியல எனக்கு. பட் மேபி இப்ப இருக்க டைரக்டர்ஸ் எல்லாமே இப்படியே வாங்க. மேக்கப் எல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. ஏன்னு ஓகே. தெரியல. அவங்கலாம் நேச்சுரலா இப்படியே இருந்தா பிடிச்சிருக்கு போல. அப்போ வந்து நீங்க இந்த கலர்ல இல்லன்னு ரிஜெக்ட் பண்ண எல்லாமே இப்போ உங்கள இந்த நீங்க எப்படி இந்த இருக்கீங்களோ கலர் அத அப்படியே வாங்க. அப்படியே ஆமா, அக்செப்ட் ஆமா. இது பண்ணிக்கிறாங்கல்ல? வந்து பிளஸ்ஸா நினைக்கிறாங்க. நல்லா இருக்கே நேச்சுரலா வாங்க நீங்க. பிம்பிள்ஸ் எல்லாம் என்னமா அது பேட்ச் பண்ணிக்கலாம். அது வந்து தப்பு ஓகே. சொல்ல முடியாது. இப்போ மத்த ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பேர் பிம்பிள்ஸ் இருக்கும். ஒரு டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் அதுக்கெல்லாம் மேக்கப் போடலாம். பட் எனக்கு எதுவும் இல்ல. இது இப்போதைக்கு எதுவும் வரல. இன்னும் ஃபியூச்சர்ல ரொம்ப டயர்ட் ஆயி சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்தா மேபி நான் போடுவேன்னு நினைக்கிறேன் மேக்கப். ஓகே மேம். இப்போதைக்கு ஓகே. இது போடல. தேங்க் யூ சோ மச் தேங்க் மேம். யூ. ஸோ ரொம்ப நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. ஆமா நெறைய நீங்க கேட்டீங்க என்கிட்ட. அப்படியா? சரி ஆமா. ஓகே மேம். இதே மாதிரி தொடர்ந்து நெறைய படங்கள் வந்து நீங்க ஹிட் குடுக்கணும் அண்ட் நெறைய படங்கள்ல நீங்க நடிக்கணுன்றதுக்காக நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். ரொம்ப தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல் Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.